ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎஃப் டெட்டரி. என்னோட டெய்லி விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சரி வாங்க விளாக்குள்ள போகலாம். नहीं तो चला क्या प्रीतम, क्या हो रहा है? இந்த பீம் க்ளோஸ் பண்ற மாதிரி கேக்குறீங்களா? அப்ப இந்த பீம் அவுட்டர்ல இருந்து எடுத்துடலாம். இந்த அவுட்டர்ல இருந்து எடுக்கணுமா? அந்த பீம் மட்டத்துக்கு வெர்டிகல் போட்டுக்கலாம். அப்படி எடுத்துடலாம். இல்லனா இது ஃபுல் ஜாயின் பண்ணிக்கலாங்களா? அப்போ அந்த பீம் இருக்கு இல்லையா, அந்த அவுட்ரு அங்கேருந்து வெர்டிக்கல் போட்டு அந்த பீமில் வெர்டிக்கல் போட்டுக்கலாம். போட்டால் பீம் கவர் ஆயிரும். இந்த பீம் கவர் ஆயிரும், அந்த பீம் கவர் ஆயிரும். அதான் இது மாதிரி அந்த பீம் தெரியும். சரி, அந்த பீம் வெர்டிக்கல் எடுத்துக்கலாங்க. இதம் உப்பா கரண்ட் அடிக்கடி போயிட்டு இருக்கு. அங்கே சங்கடம் மொஹாக்கா Vijay, good morning. हाथ बता प्रीतम ऐसा चुप खड़ा रहता ऐसे ऐसे बोले यार बताओ ऊपर हाथ बताओ மக்களே, இன்னைக்கு டே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சைட்டு அவைனா சைட்டில் ஒரு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு கஸ்டமரே கால் பண்ணியிருந்தார் மார்னிங். ஆனால் இங்கே வர ஐடியா இல்லை. நம்ம சாய்பாகில் ஒரு சைட் விசிட் இருக்குது, அங்கே போகணும். எங்கள் கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. வந்து வெளியே வந்து போர்ட்டிக்கோல பிவிசி சீலிங் பண்ணோம். அதில் சில டவுட் இருந்தது, அதை பார்க்க வந்திருந்தேன். சரி ஓகே, இங்கே வேலை முடிஞ்சு பேசியாச்சு. இப்போ வந்து சாய்பாபா வேலைக்கு போகிறேன். 4 इंच में नीचे है, नॉन आवे 4 इंच 5 इंच कौन दिया हो. अरे अब तुम्हारा एचडी हमारा एचडी மக்களே, அந்த டிசைன் தான் இந்த ரூமில் வரப்போகுது. ஸோ அதை தான் நம்ம லேபர்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. तभी ना चैनल लाइक करना, सब्सक्राइब करना भाई. प्रीतम बोल, प्रीतम लाइक करो, सब्सक्राइब करो. और क्या कमेंट करो, शेयर करो. 0 बजे मिनट होगा. லைட் வலிக்கே ஒன்று. எப்பவுமே வந்து லைட் வலிக்கே சாப்பிட்டோம்னா களி அவ்வளோ பிடிக்காது. அது இல்லாமல் லைட் வலிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு வாங்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி காய் சப்புன்னு இருக்குது. இதுக்காகவே இன்னொரு வேலையும் வாங்கியிருக்காது, ஒரு வழுக்கை இல்லையா. நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. தண்ணி கையில் வந்து டேஸ்ட்டே இல்லை, அது சப்புன்னு தான் தண்ணி சுடு தண்ணி குடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே வெயில் அறிகிறதுனால தண்ணி கை பார்த்திங்கன்னா சரி, இது வந்து வழுக்கு கை இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஆணைக்கட்டியில் இருக்குது. அது வந்து டோட்டல் ஃபால் சீலிங் நம்ம தான் பண்ணோம். இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பேஸில் அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது மேலே வந்து ஃபேப்ரிக்கில் ஃப்ரேம் பண்ணுறாங்க, கலர் ரூஃபிங் ஷீட் போடுறாங்க போல். அது கீழே வந்து பிவிசி ஃபால் சீலிங் கேட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, நீங்கள் நேரில் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த கஸ்டமர் கொஞ்சம் வெளியே இருக்கார். அவர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். அவர் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். மக்களே, கஸ்டமரை பார்த்தாச்சு, பேசியாச்சு. இப்படி மேலே ஒரு ரூஃபிங் போட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கிளியராகவே தெரியும். இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு டவுட் கேட்டால் பேசியாச்சு. இப்போ வந்து எப்படியும் அடுத்த வாரம் ரூஃபிங் போட்டுருவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வரப்போ தான் இருக்கும். சரி, ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். ஸ்பைடர்மேன் படத்துல மைக்கேல் ஜாக்சன் நடிக்கலாம் இருந்தாரு, அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் பக்கத்தில் மைக்கேல் ஜாக்சன் நடிக்கலாம் இருந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் சாகலியாடா? மைக்கேல் சாகலையாமா, அப்புறம் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் நம்ம 6 வருஷத்துல. சொல்றா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட இது பாத்தியா? போன வேடா சொல்லுவத சொல்றா. பாரு, நான் காட்டுறேன். இப்போ என்னோட இதுல ஃபுல்லா இதுல வீடியோஸ்ல மைக்கேல் ஜாக்சன், நீ நினைச்ச ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நிறைய இது பண்றா. இவன் தான் மைக்கேல் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியா? ஏன் மூஞ்சில அப்படி இருக்கு? இவன் தான் மைக்கேல் ஜாக்சன். ஆமா, மார்வல் சுத்திட்டு இருக்கான். ஏதோ கிறிஸ்டோபர் மாதிரி இருக்கிறானா? அவன் வந்து சாகலையா? அவன் ஒரே மாதிரி சொல்றாங்க. இதுதான் கண்டுபிடிச்சது ஹைலைட்டே அதான். ஓ, அந்த வந்து 2 ஒரே மாதிரி இருக்கா? சரி, எப்ஸ்டீன் தீவுக்கு போயிடலாம் போட ஃபைசல். ஊருப்பட்ட ஃபைல் இருக்காமா மக்க. இது பாதி ஃபைலும் கூட ரிலீஸ் ஆகலையாமா, அதுக்கு எப்படியாமா? நீ எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு. கொஞ்சம் பாஸ்போர்ட் ரெடி மக்களே. கொஞ்சம் சைட் ஒர்க்லாம் முடிஞ்சுது. இப்போ மதியானமாக நாங்கள் ஃப்ரீ, நல்லா ஃப்ரெண்ட் ரூம் பண்ணிட்டேன் கொஞ்சம் இணைப்பாடுறதுக்கு. இங்கே வந்து சரியான ஃபன்னு, அதனாலே ஃபன்னாக தான் இருக்கும். இப்போ வந்து ஹாட் டாக் எது போயிருக்குன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவனோட கதை போயிட்டுருக்கு. நிறைய ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸில் வந்து அதை ஸ்டடி பண்ணி நிறைய புது புது ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதான் பார்க்க போகிறேன், அதான் பேசிகிட்டு இருக்கோம். சட்னி கொஞ்சமாக பஸ் மக்களே. சைடிஷ் ஹரியாலி சிக்கன், ராதே மீன், கிரேவி ஆத்தாக்கி. மக்களே, லஞ்ச் டைம். சிறப்பு. ஒரு 12 மணிக்கு தானே வந்தேன். 12 மணிக்கு மேலே வந்தேன். நீங்கள் வந்து ஒரு பயமான தான் வருவீங்க அப்படின்னா தான் கூப்பிட்டேன். அப்படியா? நான் கூப்பிட போவேண்ணா. மக்களே, நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன். நம்ம செல்ஃப் ப்ரூவ் பண்ண வந்தாங்க. ஹேர் கட்லாம் பண்ண, பியர் ப்ரூவ் பண்ணோம். எங்கே பண்ணாலும் செட் ஆகாது. நம்ம மூர்த்தி ப்ரோ இதில் பண்ணால் தான் செட் ஆகும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா சாய்பாபா காலனி, BNB யூனிசிக்ஸ் சிக்னேச்சர் சலூன். நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே மக்களே, இதோட அந்த விளாக் முடியுது. இனி டேவோட விளாக் முடிஞ்சுது. இனி நம்ம நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TF டெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.